ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேஎஸ் பார்வை டேஸ்டா சாப்பிட்டா பாதுஷா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 கப்பு மைதாவை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு உப்பு, 2 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து கலந்து விடலாம். எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடலாம். கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை சாப்பிட்டா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாப்பிட்டா பிசைஞ்சாச்சு. 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கலாம். எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணியை சேர்த்துன்னு சர்க்கரையை கரைச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சிடுச்சு. அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். கலந்து விடலாம். சர்க்கரை பாகு கொதிக்குது. இப்போ பாகை செக் பண்ணிக்கலாம். நல்லா பிசுண்டு பதம் வந்துடுச்சு. பாகு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு அரை மூடி லெமனை பிழிஞ்சிக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கலாம். மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக செஞ்சுக்கலாம். விரல்ல ஒரு அழுத்தம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பாதுஷாவையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயை மிதமான சூட்லயே வச்சுக்கலாம். நல்லா மேலே எலும்பி வந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். பாதுஷா வெந்து வர்ற வரைக்கும் அடிக்கடி இப்படி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. எண்ணெயிலிருந்து ஒன்றொன்னா எடுத்துக்கலாம். பாதுஷாவை பாகுல சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் பாகு டிப் ஆகிற மாதிரி பாதுஷாவை திருப்பி விடலாம். மீதி இருக்க பாதுஷாவை எண்ணெயில பொரிச்சு சேர்த்துக்கலாம். சாஃப்டான டேஸ்டியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க.